இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு நலனையும் ஆசீர்வாதத்தையும் தரும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அரச அலுவலர் ஒருவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற தருவாயிலே இருக்கின்றான். அந்த அரசு அலுவலருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, மனிதர்களால் இனி ஒருபோதும் எதுவும் அவருடைய மகனுக்கு செய்ய முடியாது, கடவுளால் மட்டும்தான் அவருக்கு நலனை அளிக்க முடியும் என்று நம்பிய அவர், ஆண்டவர் இயேசு இதோ இந்த கானாவூர் என்கின்ற இடத்திற்கு கலிலேயாவிலிருந்து வந்திருக்கின்றார் என்பதை அறிந்த அவர் ஓடோடி வருகின்றார். ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வருகின்றார். சந்தித்த பிறகு தன்னுடைய மகன் இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றான். எனவே நீர் வந்து அவன் இறப்பதற்கு முன்பாக அவனுடைய நோயை நீர் சரி பண்ண வேண்டும், குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ எழுந்து வீட்டுக்கு போ, உன்னுடைய மகன் நலம் பெற்றிருப்பான் என்று சொல்லுகின்றார். இந்த மனிதர் எந்த விதமான கடவுளிடத்திலே மீண்டும் எதை பற்றியும் பேசாமல், ஆண்டவர் இயேசுவிடத்தில் எதை பற்றியும் பேசாமல், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், அது எப்படி சரியாகும் என்ற எந்த கேள்வியும் கேட்காமல் நம்பிக்கையோடு அவர் எழுந்து செல்லுகின்றார். வருகின்ற வழியிலேயே அவருக்கு அந்த செய்தியானது வருகின்றது, அவருடைய மகன் குணம் பெற்று விட்டான், நலமடைந்து விட்டான் என்று. ஆனால் இந்த மனிதருடைய நம்பிக்கையை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த மனிதன் ஒரு நாள் முழுவதுமாக அவன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மனதிலே எத்தனை விதமான எண்ணங்கள் எழுந்திருக்கும். ஆனால் ஒருபோது கூட அவர் திரும்பி மீண்டும் ஆண்டவரை சந்திக்க வர வேண்டும் என்ற எண்ணம் எழவில்லை. நிச்சயமாக அவர் குணம் பெற்றிருப்பார் என்று அவர் நம்பினார். ஏனெனில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், இந்த அரசு அலுவலருடைய பணியாளன் வந்து உமது மகனுடைய நோய் நீங்கியது, நலம் பெற்று விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அரசு அலுவலர் கேட்கின்றார், எப்பொழுது அது நடந்தது என்று. அதற்கு அந்த பணியாளன் சொல்லுகின்றான், நேற்று நண்பகல் என்று. நேற்று நண்பகல் என்கின்ற பொழுது ஏற்கனவே ஒரு நாள் ஆகிவிட்டது. நேற்று நண்பகல் ஆண்டவர் இயேசுவோடு இந்த அரசு அலுவலர் பேசிக்கொண்டிருந்த நேரத்திலேயே அங்கே அவனுடைய மகன் குணம் பெற்று விட்டான். எனவே இந்த ஒரு நாள் முழுவதும் அவன் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய மனநிலை எத்தகையதாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் அந்த ஒரு நாள் முழுவதும் அவன் ஒரு முறை கூட ஆண்டவர் இயேசுவிடத்திலே திரும்பி சென்று இது நடக்குமா நடக்காத என்ற கேள்வியெல்லாம் எழுப்பவில்லை. என் மகன் நலமடைந்திருப்பான், ஆண்டவனின் ஆசீர் பெற்ற ஆண்டவருடைய மகன் எனக்கு அதை சொல்லி இருக்கின்றார், கடவுள் சொல்லிவிட்டார் என்ற நம்பிக்கையோடு சென்றார். அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இன்று நாமும் இறைவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் இறைவனை சந்திக்க வருகின்ற நாம் எத்தகைய மனநிலையோடு வருகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். யார் யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். யாக்கோபு திருமுகத்திலே யாக்கோபு சொல்லுகின்றார், 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனங்களிலே சொல்லுகின்றார், கடவுள் முகம் கோணாமல் தாராளமாய் கொடுக்கின்றவர். ஆகையால் நீங்கள் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். யார் யாரெல்லாம் ஐயப்பாட்டோடு கேட்கிறார்களோ அவர்கள் நீரினால் அழைக்கழிக்கப்பட்டவர்களை போன்றவர்கள். இத்தகைய இருநிலை மனமுடையவர்கள் ஒருபோதும் இறைவனிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உறுதியான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அதை தருவார். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் இறைவன் கேட்கின்றார். நாம் இறைவனிடத்தில் சொல்லுகின்ற எல்லா ஜெபத்தையும் இறைவன் கேட்கின்றார். எந்த ஜெபத்தையும் இறைவன் கேட்காமல் இருப்பது கிடையாது. எல்லா ஜெபத்திற்கும் எல்லா வேண்டுதலுக்கும் இறைவன் பதிலையும் கொடுக்கின்றார். ஆனால் சில நேரத்தில் அவர் கொடுக்கின்ற பதில்கள் ஆம் என்பது நமக்கு ஆசீர்வாதமாக நம் கண்களுக்கு தெரிகின்றது. சில நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பதில், இல்லை இது உனது வாழ்விற்கு தேவையற்றது, உன் வாழ்விலை இது பிரச்சனைகள் கொண்டு வந்து சேர்க்கலாம், இது உனக்கு வேண்டாம் என்று இறைவன் சொல்லுவது நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் இறைவன் அதையும் ஆசீர்வாதமாகத்தான் நமக்கு கொடுக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுது நம்புகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கையானது உறுதியான நம்பிக்கையாக இருக்கும். இறைவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கின்றார். 2 வகைகளிலும் நமக்கு நம்முடைய வாழ்விற்கு நலனை அளிக்கக்கூடிய பதிலை இறைவன் கொடுக்கின்றார். ஆமீன்.